யோவான் 6:9. இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. இந்த வசனம் ஏசப்பா 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேருக்கும் அதிகமானவர்களுக்கு போஷித்த அந்த அற்புதத்தை குறித்தது. சரி, அந்த பையன் யாரும் நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. அந்த பையனுக்கு அந்த 5 அப்பத்தையும் மீனையும் தயார் செய்து கொடுத்தது யாருன்னு தெரியுமா? அதுவும் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அது அந்த பையனோட அம்மாவாக தான் இருக்குன்னு மட்டும் நம்மளுக்கு தெரியும். மதர்ஸ் டேயான இன்னைக்கு அந்த அம்மாவை பற்றி நம்ம கொஞ்சம் தியானிப்போமா? முதலாவது, அந்த அம்மா தன் கடமையை அந்தரங்கத்தில் செய்தார். அன்றைக்கி மார்னிங் எப்படியோ அந்த பையன் மீட்டிங் போகணும் சொல்லி ரெடியாகிறதுக்கு முன்னாடி அந்த அம்மா காலையிலே சீக்கிரமாக எழுந்திரிச்சு ஃபுட்டு ரெடி பண்ணி கொடுத்துருக்கணும். அந்தரங்கத்தில் பண்ணியிருக்கணும். ஆனால் அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஐடியா கிடையாது, இந்த சாப்பாடு தான் ஒரு பெரிய குரூப் ஆஃப் பீப்புளே சாப்பிட போகிறாங்கன்னு. அந்தரங்கத்தில் பார்க்க பிதா வெளியரங்கமாக அந்த அம்மாவுக்கு பதில் செய்தார். இரண்டாவதாக பார்க்கும்போது தன்னிடம் உள்ளதை கொடுக்க ஊக்குவித்தார். அந்த பையனுக்கு ஷேரிங்கை சின்ன வயசுலேயே அவங்க ப்ராக்டிஸ் பண்ண வச்சுருக்குறாங்க. இந்த ஒரு அம்மாவுக்கு தான் தெரியும் தான் பையனையோ பொண்ணையோ ஷேர் பண்ண வைக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது. அதுவும் அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஃபுட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப சான்சஸ் கம்மி. ஆனால் இந்த அம்மா அதை தன்னோட பையனுக்கு பழக்க வைத்திருக்கிறாங்க. தான் கிட்ட இருக்கிறத அவன் ஏசுக்கிட்ட கொடுக்க போய் அவன் அந்த பெரிய ஜனக்கூட்டத்துக்கே ஆசீர்வாதமாக மாறினான். மூணாவது, அந்த அம்மா தன்னோட பையனை இயேசுவிடம் அனுப்பினார். ஆம், இதுதான் மிக மிக முக்கியமான காரியம். சூழ்நிலைகள் எப்படியா இருக்கலாம், ஒருவேளை சிச்சுவேஷன்ஸ் ஃபேவரபுளாக இல்லாமல் போகலாம். ஆனாலும் அந்த அம்மா போல நம்மளும் நம்முடைய பிள்ளைகளை இயேசுவிடம் அனுப்புவோம். இந்த தலைமுறையை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். அது ஒரு தாயாரின் கடமை. ஆமேன்.